மதியானம் என்ன குக் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ஒரு தனி மூளை தான் வேணும் போல். சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தான் பச்சை பயிறு கடையில் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை. அதை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. எந்த கப்புனாலும் பரவாயில்ல. பேனில் எண்ணெய்னா ஊற்றாமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூடு வர வரைக்கும் கலர் லைட்டாக மாறணும். ரொம்ப கருத்துடக்கூடாது, பார்த்து வறுத்துக்கோங்க. வறுத்த பச்சை பயிரை ஒரு குக்கரில் மாற்றிடலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 7 விசில் வரைக்கும் விட்டுறலாம். வேகிறதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணுறேன். ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை பயிறு வெந்துருச்சு. இப்போ பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம். அதுக்கு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 வரமிளகா போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை பயிரில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி, அதுவும் சுடு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான், பச்சை பயிறு கடையில் ரெடி. அடுத்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் தனியாக. அடுத்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் கடுகு, அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சின்ன கட் பண்ணியிருந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிடலாம். வலுவலுப்பு தன்மை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு எதுவும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ஃபைனலாக லஞ்ச் ரெடி. அதோட அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.